சொல்லு, நாளைக்கு விரிவாக பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார், இந்த கிட்னி முறைகேடு தொடர்பாக வந்துட்டு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்துச்சு சார். அப்போ வந்துட்டு ஒரு ஐபிஎஸ் அதிகாரிகள் தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க விசாரிக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ அதை எதிர்த்து வந்துட்டு தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றம் போயிருக்கதா செய்தி வந்திருக்கு சார். மதுரை உயர்நீதிமன்ற கிளை இந்த வழக்கை விசாரித்தது. சத்தீஸ்வரன் என்ற வழக்கறிஞர் மதுரை உயர்நீதிமன்ற கிளை முன்பாக இதுபோல தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை மற்றும் செதார் மருத்துவமனை என்ற 2 மருத்துவமனைகளில் கிட்னி திருட்டு நடைபெற்றிருக்கிறது, ஏழைகளை ஏமாற்றி கிட்னியை திருடி பல செல்வந்தர்களுக்கு பல கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறார்கள் என்று இது தொடர்பாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கோரி ஒரு பொதுநல மனுவை தாக்கல் செய்கிறார். இந்த மனு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் திரு அருள்முருகன் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்தபோது 25/8/2025 அன்று இந்த வழக்கில் ஒரு தீர்ப்பை அளித்த நீதிபதி SM சுப்பிரமணியம் அவர்கள், இவ்வளவு மோசமான ஒரு கிட்னி திருட்டு நடைபெற்றிருக்கிறது, அரசாங்கமே ஒரு குழுவை அமைத்திருக்கிறது, அந்த குழு கிட்னி திருட்டு நடைபெற்றிருப்பது உண்மை என்று கூறுகிறது. சரிங்க, தான் கிட்னி திருட்டு நடந்திருக்கிறது உண்மை அப்படின்றது உங்களுக்கு தெரியுது, ஏன் FIR பதிவு செய்து விசாரணை நடத்தவில்லை என்றால், இந்த சட்டத்தின் கீழ் FIR பதிவு செய்வதற்கென்று சில நடைமுறைகள் இருக்குது, நாங்கள் அதையெல்லாம் பின்பற்றி கொண்டு இருக்கிறோம், அதனால் உடனடியாக FIR போட முடியாது என்று அரசு வழக்கறிஞர் வாதாடுகிறார். அப்புறம் இந்த வழக்கு